வணக்கம். தர்க்கம், கொஞ்சம் கர்வம், கூடவே ஒரு பிரம்மாண்டமான யானை, இந்த மூன்றும் சேர்ந்த தெனாலிராமன் கதையை இன்னைக்கு நாம அலச போறோம். நேரா கதைக்குள்ள போயிடலாமா? எந்த தராசும் இல்லாம உசிரோட இருக்கிற ஒரு பெரிய யானைய நீங்க எப்படி எடை போடுவீங்க? யோசிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெனாலிராமன் ஹம்பிக்கு திரும்புறாரு. ஆனா அங்க மக்களுக்கெல்லாம் ஏதோ பெரிய குழப்பம். கூட்டமா கூடி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா புதுசா வந்திருக்கிற ஒரு மர்மமான வடநாட்டு வியாபாரிய பத்தி தான் ஊரு முழுக்க ரொம்ப பதற்றமா கிசுகிசுக்கிறாங்க. அந்த வியாபாரி வச்ச சவால் ரொம்ப கொடூரமானது. ஜெயிச்சா எடைக்கு எடை தங்கம், தோத்தா வாழ்நாள் முழுக்க அவனுக்கு அடிமையா இருக்கணும். இந்த விசித்திரமான சவாலை கேட்டு மன்னர் கிருஷ்ணதேவராயரே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. அந்த நேரத்துல தான் நம்ம தெனாலிராமன் உள்ள வராரு. யாருமே எதிர்பார்க்காதப்போ உங்க நிபந்தனையை நான் ஏத்துக்கிறேன், எந்த பொருளை எடை போடணும் சொல்லுங்கன்னு ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறாரு ராமன். அதுக்கு அந்த வியாபாரி ஒரு நக்கலான சிரிப்போட, வெளியே வீதியில நிக்குதே ஏன் யானை, அதோட எடையத்தான் நீ சொல்லணும்னு சொல்றான். சபையே அப்படியே அதிர்ந்துருச்சு. இவ்ளோ பெரிய யானையை தூக்கி வைக்கிற அளவுக்கு தராசுக்கு எங்க போறது? இது சத்தியமா நடக்குமா? ராமன் ஒரே ஒரு நாள் அவகாசம் கேட்டாரு. ராத்திரி முழுக்க யோசிச்சு ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு சூப்பர் ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டாரு. விடிஞ்சதும் மன்னர், அந்த வியாபாரி, அப்புறம் அந்த பெரிய யானை எல்லாரையும் நேரா ஒரு நதிக்கரைக்கு கூட்டிகிட்டு போறாரு ராமன். இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். முதல்ல அந்த யானைய ஒரு பெரிய படகுல ஏற்றி ஆத்துல மிதக்க விடுறாரு. யானையோட வெயிட் தாங்காம படகு தண்ணில நல்லா உள்ள போகுது. இப்போ தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதை படகுல சரியா மார்க் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தது தான் நம்ம ராமனோட மாஸ்டர் பிளான். யானையை இறக்கிட்டு தண்ணி அந்த மார்க்க தொடுற வரைக்கும் படகுல கண்ணமான மரக்கட்டைகளை ஏத்துறாரு. இங்க கவனிங்க. இப்போ படகுல இருக்கிற அந்த மரக்கட்டைகளை தனித்தனியா எடை போட்டாலே அந்த யானையோட மொத்த எடை ஈஸியா கிடைச்சிடல. ராமன் மூளைய பார்த்து மன்னருக்கு செம சந்தோஷம். என்ன நடக்குதுன்னு புரியாம அதிர்ச்சியில நின்ன வியாபாரி வேற வழி இல்லாம தோல்வியை ஒத்துக்கிட்டான். சரி, ஜெயிச்சாச்சுன்னு பார்த்தா மகாராஜா கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி கிளைமேக்ஸ்ல ராமன் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாரு. எடைக்கு எடை பொண்ணுன்னு சொன்னியே, அது எடைய சொன்ன ஏன் எடைக்கா இல்ல அந்த யானையோட எடைக்கான்னு வியாபாரிய கரெக்டா மடக்கினாரு. இதை கேட்டதும் வியாபாரி அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ஒரு யானையோட எடைக்கு அவனால எப்படி தங்கம் கொடுக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. அப்பாவி மக்களை அடிமையாக்குன அந்த வியாபாரிக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு சொல்லி மன்னர் அவனை நேரா சிறையில் அடைச்சிட்டாரு. தெனாலிராமனோட இந்த அசத்தலான லாஜிக்கல் திங்கிங்க பாராட்டி மன்னர் அவருக்கு பெரிய அளவுல பொற்காசுகளை பரிசா கொடுத்து கௌரவிச்சாரு. உலகத்துல எப்போதுமே வல்லவனுக்கு வல்லவன் ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். அதனால எப்பவும் தேவையற்ற கர்வம் நமக்கு கூடவே கூடாது. இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனைகளை நீங்களும் பயன்படுத்துங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தீர்க்க போற அந்த பெரிய சவால் என்ன?